வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாக்க இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் கடல்சார் பாதுகாப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக திருக்கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் உணவின் தரம் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார். பாங்காக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் பொல்லிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாக்க இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் சட்ட பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் இன்று சிறப்புரையாற்றிய அவர், சட்ட மாணாக்கர் பெண்களின் நலனுக்காக செயலாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். மாறிவரும் சூழ்நிலையில் நவீன தொழில்நுட்பத்துடன் சமூக நீதியை நிலைநாட்ட மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 114வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், நமோ செயலி, தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசைகளில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பப்படும். பிரதமர் உரையின் மொழியாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், புத்தொழில் நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா 39வது இடம் பெற்றுள்ளதை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து உள்ளிட்ட பிம்ஸ்டெக் நாடுகளுடன் சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்பை இந்தியா எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இது தொடர்பான முன்னேற்பாட்டு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இந்நாடுகளுடன் கடல்சார் பாதுகாப்பு, மின்னணு தொடர்பு, திறன் மேம்பாடு, மக்கள் தொடர்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஆராயப்பட்டதாக கூறினார். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை, சாகர் திட்டம், அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் மரக்கன்றுகளை இன்று நட்டு வைத்து பேசிய அமைச்சர், அனைத்து பகுதிகளிலும் ஸ்வச் பாரத் சுகாதார இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் ஸ்வச்சதா 4.0 இயக்கம் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அன்னையின் பெயரில் மரம் நட்டு பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்றார். சுத்தமான காற்று, சுகாதாரமான தேசத்தை உருவாக்க அனைவரும் வீடுகளில் மரம் வளர்க்குமாறும் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 117வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், தாய்நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்க தன் இன்னுயிரை ஈந்த பகத்சிங்கிற்கு தாம் தலைவணங்குவதாக கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், நாட்டிற்காக உயிர் நீத்த பகத்சிங்கின் தியாகம் விடுதலை மற்றும் வளமான இந்தியாவிற்கு வழிகோலியதாக குறிப்பிட்டார். இந்திய ராணுவத்தின் 198வது பீரங்கி படை அணி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப திறன் வாய்ந்த பீரங்கி படையினர் சுயசார்பு இந்தியா சிந்தனையை துணிவுடன் முன்னெடுத்துச் செல்வதாக ராணுவ பீரங்கி படை தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் அதோஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் மிக முக்கிய பங்காற்றுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் உற்பத்தி தொழிற்சாலை பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழகம் திகழ்வதாக கூறினார். மாநிலத்தின் தனித்தன்மையான தொழிற்சார் நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சியின் மூலம் தெற்காசியாவிலேயே அதிக அளவிலான தொழில் முதலீடுகளை தமிழகம் பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்கள்ல 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்தியாவின் வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 470 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய உள்ள இந்த தொழிற்சாலையில் ஜாகுவார், லேண்ட்ரோவர் ரக கார்கள் தயாரிக்கப்பட உள்ளன.
பத்மஸ்ரீ விருது பெற்ற கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாளின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலுக்கு இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம், அன்னதானத்தை கண்காணிக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் செய்வதற்கு 100 கிலோ வெள்ளிக்கட்டிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் உணவின் தரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒருமுறை இக்குழு அரசிடம் அறிக்கை அளிக்கும் என்றார். பல்வேறு திருக்கோவில்களில் முழு நேர அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறிய அமைச்சர், இதன் மூலம் நாளொன்றுக்கு 92,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 47,867 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். இதுகுறித்து எமது செய்தியாளர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தை சார்ந்த பாசன பயன்பாட்டிற்காகவும் குடிநீர் பயன்பாட்டிற்காகவும் 135 நாட்களுக்கு 70 நாட்கள் தண்ணீர் திறப்பு, 65 நாட்களுக்கு தண்ணீர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து மொத்தம் 6,894 மில்லியன் கன அடி மிகாமல் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அமராவதி பாசன பகுதியில் மொத்தம் 47,117 ஏக்கர் நிலங்கள் தண்ணீர் திறக்கப்படுவதால் பயனடைகின்றன. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து சபரீஷ். தசரா பண்டிகை, தீபாவளி மற்றும் சத் பூஜா விடுமுறையை முன்னிட்டு நாடு முழுவதும் வரும் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 6000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 67 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்பட்ட வெளிப்படையான மருத்துவ சேவைகளை தொலைவழி மருத்துவ சேவைகள் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதை அடுத்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிறுத்தையை பிடிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளின் நடமாட்டம் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் நடப்பாண்டு 36 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். தீபாவளி சிறப்பு விற்பனையை இன்று தொடங்கி வைத்த அவர் 30% தள்ளுபடியில் விற்பனை நடைபெறுவதாக கூறினார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாங்காக்கில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் பொலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாக்க இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் கடல்சார் பாதுகாப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக திருக்கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் உணவின் தரம் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார். பாங்காக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் பொலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.